வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறையா வந்து வில்லேஜ் சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பசங்களை நம்ம கேட்டு ஸோ மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் மொபைலோட ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி நம்ம பசங்க வந்திருக்காங்க, பசங்களை பார்க்க வந்திருக்கோம். என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த ஹேர் கட் பண்ணுறது, பேண்ட்டு விதமாக பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிட்டு ஸோ நகைலாம் வச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் வந்து அப்படி தான் 2 பட்டன் வச்சுக்கிட்டு 2 பாக்கெட் வச்சுக்கிட்டு போட்டிருக்காரு. என்ன எதனால் இப்படி ஹேர் கட் பண்ணார், எதனால் இப்படி இருக்காரு, அவர் எவ்வளோ பிடிச்சிருக்காரு இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்போம். சரிண்ணா. சரி, இப்போ இந்த ஹேர் கட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து வீட்டில் திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்க. நான் ஒரே இடத்துல சொல்லுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்க முடியும். சரி, இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காங்க தானே வெட்டி. இப்போ பிடிச்சிருக்காங்க தான் வெட்டியிருக்காங்களா? இதெல்லாம் நம்ம முன்ன இருக்கவங்கலாம் அந்த என்ன இது சிசர் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து நார்மல் கட்டிங் சொல்லுவாங்க. நார்மல் மட்டும் முடி வெட்டிட்டு சும்மா கேஷுவலாக இருந்துக்குவாங்க. பட் இப்போலாம் வந்து தம்பி பார்த்தாவே தெரியுது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பாருங்க. என்ன கட்டிங் இது? வந்துட்டு லோ ஃபேடா? இந்த பேரே நான் கேள்விப்பட்டதில்லை சொல்ல போனோம்னா. நீங்கள் முடி வெட்டலையா? நீ முடி வெட்ட மாட்டேன். நல்ல பசங்க, நல்ல பசங்களா? இவன் மட்டும் தான் கெட்ட பையனா? அப்படியா? சரி, உனக்கு பிடிச்சிருக்கு பண்ணுற. இது எப்போலேருந்து உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு? இப்படி தான் இருக்கணும். இப்போ நீ ட்ரிம் பண்ணியிருக்க, ஆனால் மீசை எடுத்திருக்க, ஹேர் கட் பண்ணியிருக்க, சட்டையெல்லாம் வந்து புள்ளாண்டு போட்டிருக்க, பட் அதில் ஒரு மாதிரியே டைப்பு வச்சுருக்க, பேண்ட் ஒரு மாதிரி போட்டிருக்க. இதெல்லாம் உனக்கு எப்போ பிடிச்சிச்சு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு? 10th அப்புறம் தான் பிடிக்கும். 10th மார்க். ஏன் எதனால்? ஏன்னா அது வரைக்கும் ஒன்றும் தெரிஞ்சுக்கல, இப்படி போடணும் அப்படி போடணுன்னு. அதுக்கப்புறம் தான் ஏன் நம்மளும் இப்படி போடக்கூடாது அப்படின்னு. இப்போ எனக்கு இந்த ட்ரெஸ் நான் போடுறேன்னா எனக்காக பிடிச்சிருக்க மட்டும் தான் நான் போடுறேன், ஓகேவா? யாருக்காகவும் நான் அப்படி போடல. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக ஆகலாம்ல? டீசெண்டாக நான் இதுக்கு மேலே பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் டீசெண்டாக தம்பி வந்து சொல்கிறாரு, சர்வீஸ் போவேன், இல்லை டெக்கரேஷனுக்கு போவேன், இந்த மாதிரி போகிறாரு. ஓகே, இந்த வயசில் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறது நல்லது தான். பட் அங்கே போயிட்டு இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஹேர் கட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் தெரிஞ்சிக்காது. பட் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் இதுவே ஒரு ஆஃபீஸ் ஒர்க் போனோம்னா கண்டிப்பாக நமக்கு வேணும். ஆனால் சந்தோஷம், தம்பி வந்து இந்த வயசுலேயே வந்து ஒரு வேலைக்கு போகிறாரு. இந்த ஓகே தான், எந்த ஒரு வேலைக்கு போகிறாரு, போயிட்டு அவரோட செலவு பார்த்துக்கிறாரு. பட் இருந்தாலும் நீ நல்ல செலவு பார்க்கலாமே பேக்கெட் பண்ணுறதாட. இப்போ என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? சர்வீஸ் அப்பப்போ தான் இருக்கும் சொல்லுவாங்க. சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ வருது? ஒரு சர்வீஸுக்கு வந்துட்டு அது ஷிஃப்ட்டு கணக்கு, ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு 500 ரூபா. அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட்டு கணக்காக 500 ரூபா, ஒரு 1000 ரூபா. இப்போ ஒரு நாளைக்கு போனாவே 1000 ரூபா வந்துதுன்னு வச்சுங்களேன். அது மாதம் எல்லாமே மாதம் இருக்காது, ஒரு மாதத்துக்கு 2 டைம் இருக்கும், அவ்வளோதான். சார் டெக்கரேஷன் போனால் அது ஷிஃப்ட்டுக்கு 800 ரூபா, 2 ஷிஃப்ட். ஆவரேஜாக வந்தால் ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு போனோம்னா 1600 ரூபா. ஓகே, அந்த மாதிரி நீ செலவு வந்து நல்லா வேறு மாதிரி பண்ணலாமே. நல்லா ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு ஹேர் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணலாமே. அது பிடிக்கலையா? ட்ரெஸ்ஸுனா இந்த மாதிரி லூஸாக போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். பேண்ட்டு கொஞ்சம் டைட்டாக போட்டு. அது என்ன பேண்ட்டு? பென்சில் பேண்ட்டா? பென்சில் பேண்ட்டு. நீங்கள் பட் இதை தாண்டி வந்து நிறையா வந்து இந்த பிள்ளைங்கோ அப்படின்னு நிறையா பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க விருப்பம் போல பண்ணிகிட்ருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 2K கிட்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் 100% இப்படி தான் இருக்காங்க. முடி வெட்டிக்கிறது, ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, அது ஸ்கூல்லேருந்தே வருது. கடுக்கெல்லாம் முடியலையா? ரோடெல்லாம் போட்டிருக்காரு. தங்கத்தில் செயின் போட்டிருக்கேன். தங்கம் இல்லையா? ஏன்னா வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன், தங்கம் இல்லைன்னு சொல்கிறேன். எடுத்துக்கலாம் பொறுமையாக, இப்போ எடுத்து போட்டோமே பண்ண போகிறோம். சேவிங்ஸு எதுவுமே இல்லையா? சிங்கத்துக்கு எதுக்குன்னே சேவிங்ஸு. மறுபடியும் சொல்லு. சிங்கத்துக்கு எதுக்குன்னே சேவிங்ஸு. சரி, ஓகே. பட் இப்போ இருக்க 2K கிட்ஸும் சரி, 90 கிட்ஸும் சரி, நிறையா வந்து 90 கிட்ஸ் இருக்காங்க, 2K கிட்ஸ் இருக்காங்க. பட் எல்லாமே 2K கிட்ஸ் வந்து அவங்க தகுந்த மாதிரி இந்த பிள்ளைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேச்சே ஒரு மாதிரி இருக்கும்ல. பேச தெரியுமா? அந்த அளவுக்கு பேச மாட்டேன். ஏன் ஓரளவு பேசுவேன். அது பசங்க பேசக்கூட இருந்தால் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இந்த மாதிரி இருக்காங்க. பட் அவங்களுக்கும் எல்லாமே ஒரு லைஃப் இருக்குது, எல்லாத்துக்கும் லைஃப் இருக்குது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி நம்ம ஒர்க் போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபார்மல் தான் பார்ப்பாங்க. ஒரு ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், ஹேர் கட்டாக இருக்கட்டும், நம்ம பேசுகிற லாங்குவேஜ், ஓகேவா? ஓகே, இருங்க, சந்தோஷம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு வந்து வாழ்க்கை வந்து எப்படி வேணுமோ மாறலாம், லைஃப் வந்து எப்படி மாறும். பட் கொஞ்சம் வந்து நீங்கள் நார்மலாக இருங்க, ஓகேவா? ஃபார்மலுக்கு கொஞ்சம் மாறுங்க, ஹேர் கட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், ஓகேவா?
இதை பார்த்துருக்க யாராவது கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 22 ஏஜ் வரைக்குமே இல்லை ஒரு 25 ஏஜ் வரைக்குமே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பட் 25 ஏஜுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒர்க் போனாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த இது என்னென்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் பொறுத்து தான் நமக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி போகிறோம், இல்லை ஒரு நீட்டாக ஷர்ட் போட்டு போகிறோம், நீட்டாக பேண்ட் போட்டு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மரியாதையே இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியாக போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு மரியாதை கிடைக்காது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.